வாழ்வுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா. மாட்டுப் பொங்கல் உணவுக்கு உதவிய மாடுகளை அலங்கரித்து வழங்கினர். காலை பொங்கல் மக்கள் அனைவரும் பொது இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தார். நன்றி. நண்பர்கள் இனிப்புகளை இதுதான் எனக்கு தேவை தெளிவோட சொன்னார். ஏன் யூதரிடம் இனமே இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பெரிய வெளிச்செயலை செய்ய யார் அவர் தூண்டினார்? அதற்கெல்லாம் ஒரே காரணம் தன் தந்தை. தன் தந்தை சிறு வயதில் காட்டிய கண்டிப்புகளாலும் கொடுத்த தண்டனைகளாலும் தான் ஹிட்லர் மனித சமுதாயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகமாக மாறினார். உலகாக இன்னாத கூறல் தன் இருப்ப காய்க்க வந்தது. நடுவர்களே, உங்க கண்ணு முன்னாடி 2 கிண்ணத்தை வைக்காங்க. ஒரு கிணத்துல தேவையும் இன்னொரு கிணத்துல வேப்பனையோ வைக்காங்க. நீங்க அந்த எதை எடுப்பீங்க? கண்டிப்பா தேவைதான். இனிப்பு. அந்த இனிப்புக்கு வந்து அந்த கிணத்தை தான் எடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துக்கு இனிப்பு தேவை. நாம ஏன் மற்றவங்க கிட்ட இனிப்பை பகிரக்கூடாது, அதாவது அன்பைய பகிரக்கூடாது, அன்பைய பெறக்கூடாது. ஒருவர் மீது கண்டிப்பை மட்டுமே காண்பிப்பதால் அவர்களின் வெறுப்புக்கும் கோபத்துக்கும் அலைச்சலுக்கும் எரிச்சலுக்கும் நம்ம ஆளாகும். இதுவே அவங்க கிட்ட நம்ம கனிவை காண்பித்தா அவங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் நம்ம ஆளாகும். ஏன் இயேசுநாதரையே சிலுவையில் அறியும் போது, பிதாவே இவர்களை மட்டும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் கனிவா சொல்லிட்டு போயிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அன்னை தெரேசா பலராலும் கருவில்லாத தாய் என்றே போற்றப்படுகிறார். நமது சிறப்பு விருந்தினர் திருமதி ரம்யா அசோகன் திருமதி அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கல்வி முதல்வர் பெருமாள் ஐயா அவர்களுக்கும், கல்வி ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், ஜீவா கணேஷ் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது மாணவ மாணவிகளே அனைவர்களுக்கும் நண்பகல் வணக்கம்.